வணக்கம். இந்த ரெசிபி சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் விரும்பி கேட்ட ஒரு ரெசிபி. அதை தான் நானும் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வர தீபாவளிக்கு நீங்களும் இந்த டொமேட்டோ ரைஸையும் இந்த டொமேட்டோ சில்லி சிக்கனையும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன், முதல்ல டொமேட்டோ ரைஸை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நல்ல நல்லா அப்படின்னா நிறையா நெய்யில் தான் வந்து இந்த டொமேட்டோ ரைஸுக்கு வந்து நம்ம தாளிக்கணும். ஸோ அதனால் நான் கறி அல்ற கரண்டியில் ஒரு 2 கரண்டி நெய்யை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நெய் ஏன் பாட்டிலில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அதை நான் சொந்தமாக வீட்டில் காய்ச்சி வச்சுக்கிட்டது. ஸோ இப்போது வந்து ஓல் ஸ்பைசஸ் இருக்குல்ல, ஓல் கரம் மசாலா இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கணக்காக எடுத்து போட்டுக்கோங்க. எவ்வளோ ரைஸ் பண்ண போகிறீங்களோ அவளுக்கு. நான் இன்றைக்கி 4 கோலை அரிசி வந்து வேக வைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டேன். ஸோ எப்போவுமே வந்து டொமேட்டோ ரைஸாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, ரைஸை வந்து ஊற வச்சிடணும். ஓகே, இப்போது இஞ்சி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு அந்த கரம் மசாலா வெடித்ததும் அதில் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நான் வதக்கி விட போகிறேன். ஓகே, இதை வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம திருப்பியும் பேக் டு ரைஸ்க்கு போயிடலாம். கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வச்சா எந்த தப்பும் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் வந்து 1 hour கூடவே வந்து ஊற வைக்கலாம். ஓகே, ஸோ அது ஊறிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நார்மலாக ரொம்ப பேர் வந்து டொமேட்டோ ரைஸில் மல்லியும் புதினா இலையும் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நான் ஆட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாசனையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3லேருந்து 4 டொமேட்டோ. இந்த டொமேட்டோ ரைஸ்க்கு பழுத்த தக்காளி பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது. என்னோட வந்து ஒரு பழுத்து இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு அப்படி கண்ணி போய் இல்லாமல் பழுத்த தக்காளி பழம் தான் அது. ஓகே, பட் இன்னமும் அப்படி நல்லா கொலன்னு பழுத்து இருக்கிற தக்காளி பழமாக இருந்தால் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 4லேருந்து 5 சோறு சாப்பிட்ற கரண்டி. ஓகே, நம்ம என்ன எடுத்துக்கலான்னா டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு 4லேருந்து 5 கரண்டி டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம டொமேட்டோ பூரியை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ஆட் பண்ணி இப்போ எண்ணெயில் போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து நான் இது கூடவே நல்லா கெட்டி தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து நல்லா அந்த எண்ணெயிலையும் அந்த மசாலாஸ் கூடயும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா இது பெரட்டி விட்டுட்டு ஒரு பெரிய லெமனை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சி அதோட பீஜிலாம் உள்ளுக்கு விழுந்துடக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா சாப்பாடு வந்து கசக்க ஆரம்பிக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம ஊற்றிட்டு, ஸோ இந்த லெமனை தான் நான் வந்து புழிஞ்சிருக்கேன். ஸோ இந்த லெமன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். இது கூட வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணணும். ஓகே, டொமேட்டோ ரைஸ்க்கு இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பெப்பர் பவுடரையும் நான் யூஸ் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தனியாக நம்ம பெப்பர் பவுடர் போடுறதுனால இது உரைக்குமோ அப்படின்னு அந்த பயம் கொஞ்சமும் வேண்டாம். இது கூட வந்து கரம் மசாலா சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதோட சுவையை. ஸோ தாராளமாக நீங்கள் பெப்பர் பவுடரும் கரம் மசாலாவும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணதும் இது அந்த உப்பு மற்ற அந்த மசாலாலாம் கலக்கிறதுக்காக நல்லா இதை ஸ்டர் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா சுண்ட விடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எவாப்ரோட்டட் மில்க் இருக்குது இல்லையா, இதையும் கட்டாயமாக ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்காய் பாலுக்கு பதிலாக இது ஆட் பண்ணுறது கொஞ்சம் கேலரி கொஞ்சம் குறைக்கும், அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கொஞ்சம் குறைக்கும். அதனால தான் நான் வந்து எவாப்ரோட்டட் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஏற்கனவே 4 கோலை அரிசிக்கு 4.5 கோலை தண்ணியை வந்து நான் அதோடு சேர்த்து ஊற வச்சுட்டேன். அப்படி கழுவி ஊற வைக்கும் போது அப்படியே நான் ஊற வச்சுட்டேன். இப்போது இந்த டொமேட்டோவோட பூரியெல்லாம் நம்ம ஆட் பண்ணி இது கூடவே வந்து ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு அளவுக்குமே வந்து இருக்கும். ஸோ என்னோடய ப்ரெஷர் குக்கர் எப்போவுமே 4க்கு 5 5க்கு 6 அந்த மாதிரி தான் நான் தண்ணி வைப்பேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோறு எப்படி வந்திருக்குன்னு கடைசியில் காமிக்கிறேன். இப்போது இதை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ சில்லி
சிக்கன். ஓகே, இப்போ இதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கறி பவுடர் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சத்தூளை லைட்டாக போட்டிருக்கேன். கூடவே வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்க போகிறேன். ஓகே, இந்த பக்கெட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், மட்டன் பக்கெட் பிரியாணி. இந்த பக்கெட்டு கிடச்சிச்சு. ஸோ நான் அதை அப்படியே கழுவி வச்சுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தோசைக்கு மாவெல்லாம் அரைச்சி வச்சா கூட இதில் அரைச்சி வச்சுக்கலாம். அதனால் இது இப்போ நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டெய்லி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6லேருந்து 7 ரெட் சில்லி. ஓகே, இந்த டொமேட்டோ சில்லி சிக்கனுக்கு வந்து பட்டை மிளகாவை நம்ம ஊற வைக்க போகிறதில்ல. வெறும் இந்த ரெட் சில்லியில் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். தீபாவளி டைமில் இதையும் அரைச்சிக்கிட்டு டைம் இருக்காது. பட் நம்ம என்ன செய்வோம், முத நாளே அரைச்சி வச்சுப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சில்லியை போட்டதுக்கப்புறமா இஞ்சி ஆட் பண்ணிட்டேன். கூடவே ஒரு 10-12 பல் பூண்டையும் உரித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே வந்து ஒரு 2 மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது கூட பழுத்த தக்காளி பழமாக 1லேருந்து 2 பழுத்த தக்காளி பழத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா, வீட்டில் அந்த ஹீட் சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தது. அதையுமே வேஸ்ட் பண்ண வேணான்னு கட் பண்ணி போட்டுட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் போடலாம், போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க போட வேணாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். நார்மலி வந்து இதை ஃபைனாக அரைக்க தேவையில்லை. பட் பிள்ளைங்களோட குடலில் போய் சிக்கிடுச்சுன்னா அப்புறம் வயிறு கடுப்பு வந்துடும் இல்லையா, அதனால நான் நேகாக அரைச்சிட்டேன். இப்போது அந்த அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஊற வச்சுருந்த சிக்கன் எல்லாம் வந்து போதுமான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நான் டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சிக்கனை வந்து ஒரு 90% பொரிச்சா போதும். முழுசும் பொரிச்சிட்டோமா நம்ம சம்பலில் போட்டு பெரட்டி சாப்பிடும்போது வாயில் வச்சு கடித்து இழுக்க முடியாது. ஒரு 80-90% நீங்கள் பொரிச்சிட்டிங்கன்னா அப்புறமேலே அது சம்பலில் ஊறி மெல்ட் ஆகி அப்படியே மூங்கி எழுந்து வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதை நல்லா வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 90% அளவுக்கு தான் நான் பொரிச்சிருக்கேன். எப்போவுமே வந்து கிச்சப் செய்யும் போதும் சரி, சம்பால் செய்யும் போதும் சரி, கோழியை முழுசாக பொரிக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி பெரிய பெரிய துண்டாக வேறு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது முழுதுமாக கோழியெல்லாம் பொரித்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயை கொஞ்சமாக யூஸ் பண்ணி ஓல் கரம் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை எண்ணெயில் வெட்டி போட்டுட்டேன். இது கூடவே வந்து ஒரு 3 சின்னதாக இருக்கிற சிராயுமே இடித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அடுத்து நான் வந்து கொரியாண்டர் லீஃபும் மல்லி இலையும் புதினா இலையுமே ஆட் பண்ண போகிறேன். இந்த சம்பாலுக்கு இதெல்லாமே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா டொமேட்டோ சில்லி சிக்கன்ற பேர்னால இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம சம்பாலை கொஞ்சம் அப்படி கூட கலராக மெருக்கிட்டுறலான்னு இந்த ஐடியாவில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது கூடவே இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த சில்லியையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக அந்த பிளெண்டரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியையும் இதில் ஊற்றிட்டு டொமேட்டோவை கட் பண்ணி போட்டுட்டு சில்லி பவுடர், சிக்கன் கறி பவுடர், பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர் இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ போட்டிருக்கேன்னு நான் கணக்காக காமிச்சிருக்கேன். எடிட்டிங் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கட்டாயமாக இந்த டொமேட்டோ சில்லி சிக்கனுக்கு ஆட் பண்ணணும். அப்போ தான் சுவை வந்து நல்லாவும் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக டொமேட்டோ பூரியை ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. அதையுமே நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு கலரை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தெய்வீக கலர் வந்து சம்பாலில் உட்காந்துருச்சு. இப்போது வந்து இதை நல்லா சுண்ட நம்ம வதக்கி எடுக்கணும். கடைசியாக மேகியோட சுக்கு பிராசாவும் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா அதுவுமே தேவையில்லை. பட் நான் ஆட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வரும்போது தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ இது வந்து ஒரு வள்ளியோட பேக்கெட் தான் வாங்கினேன். அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த சுக்கு பிரசாவை. நெக்ஸ்ட்டு வந்து சம்பாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா சுண்ட நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்கு முன்னுக்கு நம்ம பொரித்து வச்சுருந்த கோழியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் 90% வெந்திருக்கிற கோழி முழுதுமாக வந்து அப்படியே ஜோதியில் ஐக்கியமாகிற மாதிரி அந்த சம்பாலில் அப்படியே ஐக்கியமாகி நல்லா முக்கி அப்படி கோட்டிங் ஆகும். அந்த சம்பால்லாம் அப்படியே கோட்டிங் ஆகி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இந்த சமயத்தில் ஆக்சுவலி வந்து இந்த சில்லி சிக்கன் வந்து ரொம்ப காரமாக இருக்காது. இது வந்து முதல்ல வந்து நம்ம ஊசி மிளகாவை ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணோமா ஊசி மிளகா வெடித்து அந்த ஊசி மிளகாவில் இருக்கிற சாறு வந்து இறங்கி பிள்ளைங்க சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால நான் என்ன செஞ்சுருக்கேன், இறக்குற தருவாயில் ஒரு 6-7 ஊசி மிளகாவை அப்படியே கட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே கட்டாயமாக திரும்பவும் ஒரு முழு லெமனை புளிஞ்சி இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோமா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த டொமேட்டோ சில்லி சிக்கன். நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, எப்போவாவது ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இது இப்போ நல்லா சுண்ட நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். வதங்கி முடிஞ்சதும் இப்போ நம்ம ரைஸையும் போய் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. ரைஸ் பார்த்திங்கன்னா என்னோடய கணிப்புப்படியே 4 கோலைக்கு 5 கோலை தண்ணி என்னோடய நொக்ஸா ப்ரெஷர் குக்கருக்கு சரியாக இருக்குது. ஓகே, இது எந்த கப்புன்னு கேட்காதீங்க. என்னோடய பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு அரிசி கப்பு வச்சுருப்பேன் இல்லையா, அந்த கப்பில் 4 கோலைக்கு 5 கோலை சரியாக இருக்குது. எந்த கப்பில் அளந்தாலுமே சரி 4க்கு 5, 5க்கு 6, 6க்கு 7 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நொக்ஸா ப்ரெஷர் குக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ சோறு நான் எதிர்பார்த்த மாதிரியே பொலன்னு வந்துருச்சு. உடனே நான் திறந்து காணிக்கிறனால அந்த ஸ்டிக்கினஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் எடுத்து போட்டு காணிக்கிறேன் பாருங்கள். சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லா நீளமாக வந்திருக்கு சோறு. அது கூடவே இந்த டொமேட்டோ சில்லி சிக்கனையும் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரே ஒரு குறையா போச்சுன்னா, நான் சேலட் செய்யலை, எனக்கு நேரமும் பத்தலை. தீபாவளிக்கு கண்டிப்பாக நான் அதை சேலட்டையும் நென்னாசு எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒரு சேலட் செஞ்சு இது கூட வச்சு சாப்பிட்டோமா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.